Hello students, today வந்து 10th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலை வடிவியல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அதில் exercise 5.3ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். first sum question read பண்ணுறேன். Find the equation of the straight line passing through the midpoint of a line's segment joining the points 1, -5 and 4, 2 and parallel to x-axis second வந்து y-axis என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழில் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். 1, -5 and மற்றும் 4, 2 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்வதும் கீழ்கண்டவற்றிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. x அச்சு y அச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ் ஓகேங்களா, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. 1, -5 4, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல, x1 + x2 divided by 2 y1 + y2 divided by 2. ஸோ this is our x1 y1, this is our x2 y2. ஸோ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x1 என்ன 1, x2 என்ன 4, 1 + 4 divided by 2, y1 என்ன -5 + 2 divided by 2. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5/2 - 3/2 ஓகேங்களா. ஸோ மிட் பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த சம்மை வந்து நம்ம 2 டைப்பில் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ மெத்தட் 1 என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2 டைப்ஸில் வந்து ஒய் ஆக்சிஸு எக்ஸ் ஆக்சிஸு அது வந்து அதோட ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதில் வந்து மெத்தட் 1 பார்க்கலாம். எனி லைன் parallel to x axis ஸ்லோப் ஆஃப் ஏ லைன் வந்து 0 ஓகேங்களா. அதாவது ஸ்லோப் வந்து பேரலாக இருக்கும்போது ஸ்லோப் வந்து 0வாக தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ தான் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கிராஃபு. இது வந்து y டேஷ், இது x டேஷ் ஓகேங்களா. இப்போ இதுக்கு பேரலாக இருக்குதுன்னா அதோட m வேல்யூ ஓகேங்களா, அது வந்து அதாவது ஸ்லோப் வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறது தான் நமக்கு கண்டிஷன். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் வந்து y - y1 = m × x - x1. ஸோ ஸ்லோப் வந்து என்ன 3 0 3. ஸோ அது பண்ணிட்டேன். y ப்ளஸ் இது என்னோட x1, இது என்னோட y1. ஸோ x1ஓட வேல்யூ இங்கே வந்து y - y1ஓட வேல்யூ என்ன -3/2. ஸோ அதான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ +3/2 = m வேல்யூ வந்து 0, x - x1ஓட வேல்யூ என்ன 5/2. ஸோ 5/2 நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன், இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட்டு அதுதான் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் வந்து y + 3/2 = 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எல்சிஎம் எடுத்த பேஸை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2y + 3 divided by 2ன்னு கிடைக்குமா, = 0. ஸோ அப்போ எப்படின்னு வரும் 2y + 3 = 0 அப்படின்னு கிடைக்கும் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஆக்சிஸாக இருந்தால் x - 5 divided by 2. அப்போ x - 5 divided by 2 = 0. அதாவது எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2x - 5 divided by 2 = 0. அப்போ 2x - 5 = 0 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ்க்கான ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட் 2 பார்க்கலாம். இந்த மெத்தட் 2 தான் வந்து புக்கிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா. பேரலல்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் த ஈக்குவேஷன் ஆஃப் எனி ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா ஈக்குவேஷன் வந்து என்ன y = b அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா ஓகேங்களா. இது புக்லேயே இருக்குது ஓகேங்களா. அதை வந்து பார்த்துக்கோங்க. இட்ஸ் பாசஸ் த்ரூ மிட் பாயிண்ட். இது எந்த வழியாக பாஸ் ஆகுது, மிட் பாயிண்ட் வழி. அப்போ மிட் பாயிண்ட் என்ன அதுதான்
இந்த வேல்யூஸ் தானே மிட் பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்காது. ஸோ இந்த மிட் பாயிண்ட் வந்து நான் இது வந்து சி, இது பின்னு வச்சுக்கிறேன். அப்போ வச்சுட்டேன்னா அப்போ y ஈக்குவல் டு பின்னா அப்போ இது தானே ஈக்குவல். அப்போ y ஈக்குவல் டு -3/2. இப்போ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2y ஈக்குவல் டு -3ன்னு இருக்குமா. அப்போ 2y இந்த -3 இந்த பக்கம் இந்த போச்சுன்னா +3 ஆகுமா. அப்போ 2y + 3 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் x ஆக்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து சேம் parallel to y axis அப்படின்னா the equation of any straight line parallel to y axis na formula na x equal to c. So our c value வந்து இது. So x equal to 5/2. Next 2x equal to 5, 2x equal to -2x minus 5 equal to 0. Sorry, 2x minus 5 equal to 0. So this is our final answer. Subdivision 2 ஓடது y axis ஓட equation. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2x minus y plus 5 equal to 0 என்ற நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு கோணம் மற்றும் y வெட்டுத்துண்டு ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The equation of a straight line is 2x minus y plus 5 equal to 0. Find its slope, inclination and intercept on the y axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus y plus 5 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த 2 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா. மல்டிப்ளை பண்ண எனக்கு 2x மைனஸ் சிம்பல் இப்போ 2y plus 5 equal to 0 கிடைச்சிச்சா. ஸோ -2y இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 2x இந்த பக்கம் கொண்டு தான் -2x minus 5 கிடைக்குமா. அப்போ மைனஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ நான் வந்து மைனஸை நான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்காக மைனஸால் போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2y equal to 2x plus 5 கிடைக்கும். அப்போ y equal to இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷன் ஆகும். 2x divided by 2 plus y divided by 2. ஸோ வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், 2 கேன்சல் ஆயிரு x plus 5ன்னு கிடைக்கும். சரி, x plus 5/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, y equal to mx plus c அந்த ஃபார்முலாவில் அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. ஓகேங்களா. அதுதானே ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன், அது தானே ஃபார்முலா, அது தானே. ஸோ y equal to mx plus c வந்து ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட m என்னன்னு சொல்லிட்டு. m வந்து 1ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஸ்டினில் அதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சாய்வு ஸ்லோப்பு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதைப்படி ஸ்லோப் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷனை வச்சு எம்ங்கிறது ஸ்லோப் தானே. ஸோ எனக்கு வந்து ஸ்லோப் வந்து 1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்க்ளினேஷன் அதாவது சாய்வு கோணம் என்னன்னு அடுத்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்லோப் ஆஃப் எம் ஆஃப் லைன் வந்து m வந்து 1 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சாய்வு கோணம் கண்டுபிடிக்கிறோம். y இன்டர்செப்ட் வந்து 5/2 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா c வேல்யூ தானே 5/2. ஸோ அதையும் நம்ம டைரெக்டாகவே இந்த ஈக்குவேஷன் வச்சே நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ தேர்டு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் மட்டும் சாய்வு கோணம் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ tan θ ஈக்குவல் டு இந்த எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ tan θ ஈக்குவல் டு 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ tan θ ஈக்குவல் டு 1ங்கிறது எனக்கு எப்போ கிடைக்கும், 45 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன, 45 டிகிரி தானே. ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ இதை வச்சே நம்ம இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை நான் தேர்ட் ஒன்னை வந்து எகெயின் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஆர்டர் வரணுங்கிறக்கா. இன்டர்செப்ட் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 5/2. ஸோ இதுதான் சியோட வேல்யூ. எனக்கு இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் எழுதிட்டேன். ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்லோப்பு கண்டுபிடிச்சாச்சு, இன்க்ளினேஷன் சாய்வு கோணமும் கண்டுபிடிச்சாச்சு, இன்டர்செப்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு சம் பார்க்கலாம்.
Find the equation of a line whose inclination is 30 degree and making any intercept -3 on the y-axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். சாய்வு கோணம் 30 டிகிரி மற்றும் y வெட்டுத்துண்டு -3 ஆகியவற்றை கொண்டு நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் வந்து அவங்க கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஈக்குவல் டு tan 30 டிகிரி அப்படின்னா m ஈக்குவல் டு tan 30 டிகிரிங்கிறது எப்போ கிடைக்கும்? 1/√3 போது கிடைக்கும். ஸோ அவர் ஸ்லோப் வேல்யூ வந்து 1/√3. அந்த tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. அதுதான் நம்மளோட ஸ்லோப்பு. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்செப்ட் -3 ஆன் தி y ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y இன்டர்செப்ட் c ஈக்குவல் டு -3. ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் இஸ் y ஈக்குவல் டு mx + 3. அதுதான் லைனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா y ஈக்குவல் டு mx + 3. ஸோ அதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு எனக்கு m வேல்யூ வந்து 1/√3 தெரியும். ஸோ 1/√3 x மைனஸ் இன்டர்செப்ட் c வேல்யூ வந்து -3 தெரியும். ஸோ இங்கே +c இருக்குது. ஸோ ஆன்சரில் வந்து -3 இருக்குது. ஸோ சாரி +c வந்து ஃபார்முலாவில் இருக்குது. இங்கே -3 இருக்குது. ஸோ -3. ஸோ -3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ டிவிஷனில் இருக்க இந்த கொஸ்டினா மல்டிப்ளிகேஷனா. அப்போ √3y ஈக்குவல் டு x மைனஸ் 3√3. இப்போ இங்கே வந்து 1/√3 x -3 கிடச்சிருச்சு. இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப்பு வரும். நான் இங்கே எழுதுகிறேன். 1/√3 x -3 எல்சிஎம் எடுத்தால் √3 கீழே வந்து 1 இருக்குது. ஸோ √3 மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ √3 டிவைடட் பை √3 கிடைக்கும். அப்போ √3 வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி எழுதலாம்? x -3√3 டிவைடட் பை √3 எழுதலாமா? ஸோ இந்த √3 தான் இப்போ மல்டிப்ளிகேஷனை இந்த பக்கம் போகுது. அப்போது √3 இன்ட்டு y ஈக்குவல் டு x -3√3 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரே பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருமா? அப்போ x -√3 -3√3 இந்த மைனஸ் இருக்குல்ல, இங்கே √3y வரும். x மைனஸ் இந்த இருக்கிற இங்கே ப்ளஸில் இருக்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். -√3y -3√3 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். √3x + 1 -√3 இன்ட்டு y ஈக்குவல் டு 3 என்ற நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு y வெட்டுத்துண்டு ஆகியவற்றை காண்க. Find the slope and y intercept of √3x + 1 -√3 into y ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். The equation of a straight line is equal to y equal to mx + 3. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன? y equal to mx + 3. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? √3x + 1 -√3y ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? அதில் வந்து இது y, இது mx + c அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ 1 -√3y ஈக்குவல் டு இந்த இங்கே இருக்க ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா? -√3x + இந்த 3 +3. ஓகேங்களா? இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ y ஈக்குவல் டு -√3x டிவைடட் பை இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் டிவிஷன் ஆகுமா? ஸோ 1 -√3 ப்ளஸ் 3 டிவைடட் பை 1 இந்த 3 டிவைடட் பை 1 -√3. இதுக்கு செப்பரேட்டாகவும் இதுக்கு செப்பரேட்டாகவும் போடுறோம். ஓகேங்களா? இப்போது இது எந்த ஃபார்மெட்டில் எனக்கு கிடச்சிச்சு? ஃபார்ம் ஆயிடுச்சு. mx + c அந்த ஃபார்மெட்டில் ஆயிடுச்சா? இது என்னோட m, இது என்னோட x, இது வந்து என்னோட c வேல்யூ ஈக்குவல் டு y.
இது என்னோட எம்மு, இது என்னோட எக்ஸு ப்ளஸ்ஸு இது என்னோட சி வேல்யூ. இதில் ஃபார்மெட்டில் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ இதை வச்சு ஸ்லோப் எம் எழுதிடலாமா? இப்போ ஸ்லோப் எம் ஈக்குவல் டு -3 டிவைடட் பை 1 மைனஸ் √3. அப்போது இங்கே 1 மைனஸ் √3 இருக்குது. இப்போ வந்து கான்ஜுகேட் பண்ணுறேன். கான்ஜுகேட் பண்ணால் என்ன வரும்? இதுக்கு ஆப்போசிட் சைனால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அப்போ அது பண்ணுறோம். -√3 இன்ட்டு இங்கே 1 மைனஸ் இருக்குது. ஸோ 1 + √3 1 + √3 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? -√3 இந்த √3 உள்ள போகுது -√3. அப்போ √3 இன்ட்டு √3 √3 ஸ்கொயர்டு. ஸ்கொயர்டு √2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஸோ அதுதான் இங்கே 3 இருக்குது. அப்போ இது வந்து அதே மாதிரி இது உள்ளே போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1 - 3ன்னு நமக்கு கிடைக்கும். ஒன்று 1 × 1 1 -√3 + √3 -√3 ஸ்கொயர்டு ஆகும். அப்போ ஸ்கொயர்டு √2 கேன்சல் ஆயிரும். -3 கிடைக்கும். அப்போ மைனஸ் ஸ்லோப் ஆஃப் எம் வந்து மைனஸ் சைன் வெளில எடுத்துட்டேன்னா √3 + 3 டிவைடட் பை 1 - 3 வந்து -2. அப்போது √3 + 3 மைனஸு மைனஸு கேன்சல் ஆயிடுச்சுன்னா √3 + 3 டிவைடட் பை 2. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸ்லோப் எம் ஈக்குவல் டு √3 + 3 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு ஒய் இன்டர்செப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு y = mx + cன்னு தெரியும். ஸோ இதுதானே என்னோட c வேல்யூ. ஸோ இதை வச்சு தானே நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். y இன்டர்செப்ட்னா இந்த வேல்யூ தான், c வேல்யூ தான் எடுப்போம். ஸோ அதை தான் நான் நெக்ஸ்ட் எடுக்க போகிறேன். 3 1 - √3. அப்போ 3 இதே கான்ஜுகேட் பண்ணுறேன். அப்போது 1 + √3 தானே பண்ணுவேன். அப்போ 1 + √3 1 + √3 கான்ஜுகேட் பண்ணால் அப்போ மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 3 + 3√3. அப்போ இது பண்ணால் 1 - 3 தான் கிடைக்கும். லாஸ்ட்டு அதுதானே பண்ணோம். உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1 √3 × √3 √3 ஸ்கொயர்டு √2 கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - 3 தான் இருக்கும். அப்போ 1 - 3னா -2. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 3 + 3√3 கிடச்சிச்சு. அப்போது மைனஸ் இந்த 3யை வந்து காமனாக நான் வெளில எடுத்துட்டேன்னா 3 1 + √3 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஆனால் புக்கில் வந்து இது இப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து நான் கடைசியில் வந்து y இன்டர்செப்ட்னு சொல்லி இந்த வேல்யூவை நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். -3 + √3 டிவைடட் பை 2ன்னு எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் சைன் தான் இங்கே மேலே காமனாக நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5th சம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a if the line through -2, 3 and 8, 5 is perpendicular to y = ax + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். -2, 3 மற்றும் 8, 5 என்ற புள்ளிகள் வழி செல்லும் கோடானது y = ax + 2 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானது எனில் a இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் வந்து -2, 3 and 8, 5 அப்படிங்கிறது கிவன் பாயிண்ட்ஸ். ஸோ இதை வச்சு ஸ்லோப்போட லைன் கண்டுபிடிக்கலாமா? அப்போ y2 - y1 டிவைடட் பை x2 - x1 தான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிற லைனோட சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூஸை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் அவர் x1 y1 x2 y2. ஸோ இந்த வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 - 3 8 - 2 - ப்ளஸ். ஸோ +2. அப்போ 2 டிவைடட் பை 1/5 கிடைக்கும். ஸோ ஸ்லோப் வந்து 1/5ன்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் த லைன் = y = mx + c. அது வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ax + 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏவோட வேல்யூ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சின்ஸ் 2 lines are perpendicularன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ பர்பண்டிகுலர்னா என்ன? m1 × m2 = -1. m1ஓட வேல்யூ வந்து 1/5 இன்ட்டு m2ஓட வேல்யூ வந்து
இதை படி பார்த்தா இதுதானே m. ஸோ m2ஓட வேல்யூ வந்து எனக்கு ஏன்னு தெரியும். ஸோ ஈக்குவல் டு -1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் a/5 ஈக்குவல் டு -1. அப்போ a ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5. டிவிஷனில் இருக்குது இந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? அப்போ -1 × 5 -5. ஸோ த வேல்யூ ஆஃப் a ஈக்குவல் டு -5. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 19,3 என்ற புள்ளியை அடியாக கொண்ட குன்றானது செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. தரையுடன் குன்று ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 45 டிகிரி எனில் குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The hill in the form of right angle triangle has its foot at 19,3. The inclination of the hill to the ground is 45 degree. Find the equation of the hill joining the foot and top ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்லோப் ஆஃப் AB m வந்து tan 45 டிகிரி. ஸ்லோப் ஆஃப் AB வந்து கொடுத்துருக்கிறதுக்கு டயக்ராம் வரைஞ்சிடலாம். த ஹில் வந்து த ஹில் இன் தி ஃபார்ம் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹில் ஃபார்ம் பண்ணுறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிடலாம். அதில் வந்து ஃபூட்டு வந்து 19.3. இதுதான் வந்து பேஸ் ஃபூட்டுன்னு வச்சுக்கலாம். இதோட வந்து 19.3 இன்க்ளினேஷன் சாய்வு கோணம். நெக்ஸ்ட் த ஹில் கிரவுண்டு வந்து 45 டிகிரி. இந்த கிரவுண்ட்லேருந்து 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் இருக்குதுன்னா வச்சுக்கலாம். 45 டிகிரி இறக்கோணத்துலேயும் 45 டிகிரி. த ஈக்குவேஷன் ஹில் தி ஜாயினிங் தி ஃபுட். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற ஃபுட்டோட ஈக்குவேஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹில் ஜாயினிங் தி ஃபுட் த டாப் இஸ் ஈக்குவல் டு y minus y1 ஈக்குவல் டு m into x minus x1. ஸோ y ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்க பாயிண்ட் வச்சு x1 y1ஓட ஃபார்முலா எழுதிடலாமா? 19,3 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவர் x1 y1. ஸோ 3 இந்த 3 இருக்கா? இப்போ y1 இப்போ 3 ஈக்குவல் டு ஸ்லோப் வந்து 1ன்னு தான் எடுத்துக்கிறோம். ஸோ m ஈக்குவல் tan 45 1 டிகிரியா? tan 45ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அதுதான் நம்ம ஸ்லோப்போட வேல்யூ. ஓகேங்களா? அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x மைனஸ் 19. அப்போது y minus 3 x minus 19. அப்போது இது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா? இந்த மொத்தத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ -x + y minus 3 ப்ளஸ் இந்த -19 இந்த பக்கம் ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. அப்போ -x + y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை மைனஸ் சைன். ஓகேங்களா? மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் x minus y minus 16 equal to 0. So the equation is x minus y minus 16 equal to 0. So this is our final answer. Next 7th sum பார்க்கலாம். Question read பண்ணுறேன். Find the equation of the line through the given pair of points. கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. அது வழியாக செல்கிற நேர்கோட்டோட சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு ஸ்ட்ரைட் லைன்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரேட் பண்ணுற 2 பாயிண்ட்ஸ் வந்து 2,2/3 மற்றும் -1/2, -2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். இது x1 y1 x2 y2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு equation of the line in 2 points form பண்ணுறக்கானது இது வந்து ஃபார்முலா என்ன? y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? y minus 2/3 divided by -2 minus 2/3 equal to x minus 2 divided by -1/2 -2. இப்போ இது ரெண்டே இது மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இங்கே வந்து
பேஸை ஈக்குவல் பண்ணணும்ல, ஈக்குவல் பண்ணுறக்கு மேலே கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 3y - 2 டிவைடட் பை 3 கிடைக்கும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 6 -2 டிவைடட் பை 3. அப்போ x - 2 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 2வை வந்து பேஸை ஈக்குவல் பண்ணுறக்கா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா -1 -4 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது இந்த டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனுக்கு பார்த்தோணுமா? அப்போ மேலே போகும்போது தலைகீழாகுமா? இந்த வேல்யூஸ் வந்து தலைகீழாகும். இந்த 3 வந்து மேலே போயிடும், இது வந்து கீழே வந்துடும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். 3y - 2 டிவைடட் பை 3 இன்ட்டு -6 சாரி மல்டிப்ளிகேஷன் ஆகுது இன்ட்டு 3 டிவைடட் பை -6 - 2ன்னு வருது. இந்த பக்கம் இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன், எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஓகேங்களா? அப்போ இது கேன்சல் ஆகிடுது. 3y - 2 6 - 2 8 -8 அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதே மாதிரி டிவிஷனை வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை வந்து x - 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 4னா -5ன்னு கிடைக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 3y - 2 இன்ட்டு -5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு x - 2 தி ஹோல் அது கூட ஹோல் கூட -8 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 5 உள்ளே கொண்டு போய் பண்ணுறேன். 3 இன்ட்டு -5 -15y ப்ளஸ் 5 into 2 10 minus plus 10 equal to 8 into 2 16. ஃபஸ்ட்டு இந்த 2வை மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 2x minus 2 into 2 4. அப்போ இது என்னவா சேஞ்ச் ஆகும்? 2x minus 4 ஆகும். அப்போ இதை வந்து -8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 8 into 2 16 மைனஸ் சைன் இருக்கும். ஸோ -16x 8 into 4 32 minus plus 32 கிடைக்குமா? அப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 16 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகுமா? அப்போ 16x -15y ப்ளஸ் 10 -32 ஈக்குவல் டு 0. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 16x -15y இது ரெண்டே மைனஸ் பண்ணால் -22 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்ம ஈக்குவேஷன். அதாவது ரெண்டு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்து நமக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன். அதுலேயே அதே ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸு 2, 3 அண்ட் -7 -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறலாம். ஃபார்முலா என்ன? y - y1 டிவைடட் பை y2 - y1 ஈக்குவல் டு x - x1 டிவைடட் பை x2 - x1. ஸோ திஸ் இஸ் அவர் x1 y1, திஸ் இஸ் அவர் x2 y2. ஸோ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் y - 3 டிவைடட் பை -1 - 3 ஈக்குவல் டு x - 2 டிவைடட் பை -7 - 2. அப்போ y - 3 டிவைடட் பை -4 ஈக்குவல் டு x - 2 இது ரெண்டு இது பண்ணால் -9 கிடைக்கிது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ y - 3 ஸோ இந்த மைனஸு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 4 9 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதை ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9y 9 into 3 27 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -27 ஈக்குவல் டு 4x 4 into 2 8 -8. ஓகேங்களா? அப்போ 4x இந்த பக்கம் இதிலிருந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுனா இந்த பக்கம் கொண்டு வரலாம். இதை விளையாட்டி இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வந்தாலும் கரெக்டு தான். இப்போ 4x -9y -8 ப்ளஸ் இந்த மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4x -9y இது ரெண்டே மைனஸ் பண்ண 19, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A cat is located at the point -6, -4 in XY plan. A bottle of milk is kept at 5, 11
The cat wishes to consume the milk traveling through the shortest possible distance. Find the equation of the path it needs to take its milk. கொடுத்துருக்கான். அதாவது ஒரு பூனை, தமிழில் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பூனை XY தளத்தில் -6, -4 என்ற புள்ளியில் உள்ளது. 5, 11 என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது. பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து பால் அருந்த விரும்புகிறது எனில் பாலை பருகுவதற்கு தேவையான பாதையின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைனு, இதை வந்து கேட் இருக்கிறது, இது வந்து மில்க் பாட்டில் இருக்கிறது இருக்கிற பிளேஸ். ஸோ இங்கிருந்து இதை ட்ராவல் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சேம் அதே சம மாதிரி தான். இதில் வந்து கேட்டு மில்க்குன்னு சொல்லி கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் கொடுத்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம அதுக்குரிய ஃபார்முலா எடுத்துட்டோம். அப்போ இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. ஸோ இந்த வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் y plus 4 divided by 11 plus 4னு கிடைக்கும், ஈக்குவல் டு x plus 6 divided by 5 plus 6னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 11, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15. ஸோ இது ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 15 x plus 6 11 y plus 4 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 15x 15 into 6 90 equal to 11y plus 4 into 11 44. ஓகேவா? அப்போ 15x minus 11y plus 90 minus 44 equal to 0. இப்போ 15x minus 11y ரெண்டே மைனஸ் பண்ணால் plus 46 equal to 0. So the equation of the path is 15x minus 11y plus 46 equal to 0. So this is our final answer. இந்த ஈக்குவேஷன், இந்த சமன்பாட்டு பார் இதுதான் வந்து பூனை வந்து ட்ராவல் பண்ணி ஷார்ட்டஸ்ட் பாத்தில் ட்ராவல் பண்ணி அந்த மில்கை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A 6, 2, B -5, -1 மற்றும் C வந்து 1, 9 முனைகளாக கொண்ட முக்கோணம் ABCயின் முனை Aயிலிருந்து வரையப்படும் நடுகோடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. Find the equation of the median and altitude of triangle ABC through A where is vertices are A வந்து 6, 2, B வந்து -5, -1 and C வந்து 1, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். டு ஃபைண்ட் தி மீடியன். மீடியன் என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுதானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் BC, ரெண்டுக்கு இடையில மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். BCக்கு இடையில இருக்க மிட் பாயிண்ட்டு ட்ரையாங்கிள் ABC. ஓகேங்களா? ஸோ இதுதானே மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். எனக்கு பியும் தெரியும், சியும் தெரியும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். x plus 1 plus x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஸோ x1 ஓட வேல்யூ தெரியும், y1 ஓட வேல்யூ தெரியும். 5, -1, 1, 9. One, 9. This is our B, this is our C, x1, y1, x2, y2. Okay. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? -4 divided by 2, 8 divided by 2. இதை கேன்சல் பண்ணால் 4, இதை கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ -2, 4 இதுதான் எனக்கு
midpoint of BC கிடைச்சிருச்சு. இது என்ன -2, 4ன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி மீடியன். அடுத்து வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறோம். y minus y1 y2 minus y1 equal to x minus x1 x2 minus x1. அப்போ y1 ஓட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் கண்டுபிடிக்கிறது. அப்போ மீடியன் என்ன ஏடிக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அவர் ஏ வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 6,2ன்னு. டி வேல்யூ வந்து மிட் பாயிண்ட் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் -2, 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான். ஸோ இது ரெண்டையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கிது y - 2 divided by 2 equal to x - 6 divided by -8ன்னு கிடைக்கிது. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? x minus 6 into 2 equal to -8 y minus 2 கிடைக்குமா? ஸோ இது இந்த 2ல கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 2x 6 into 2 12 -12 equal to -8 y 8 into 2 16 minus plus 16. ஸோ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 2x plus 8y minus 12 minus 16. So minus 12 minus 16 வந்து 28 minus 28 equal to 0. இதெல்லாமே வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ இந்த ஹோல் டேர்மையே divided by 2 போடுறேன். 2 போட்டால் எனக்கு கிடைக்கும் x plus 4y minus 14 equal to 0. So the equation of the median is x plus 4y minus 14 equal to 0. So this is our final answer. Next அதேல வந்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? altitude ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ altitude ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? slope of BC equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ BC அப்போ BC யோட வேல்யூ என்ன? -5, -1, 1, 9. ஸோ அந்த வேல்யூஸை வந்து x1 y1 y2 x1 y1 x2 y2 அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 9 plus 1 divided by 1 plus 5. அப்போ 10 divided by 6 வரும். ரெண்டே கேன்சல் பண்ணால் 5/3 வரும். ஸோ ஸ்லோப் ஆஃப் altitude equal to -3/5. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். சாரி, ஸ்லோப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து altitude கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி altitude வந்து ஏடி என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். ஏடிக்கு வந்து ஃபார்முலா என்ன? y minus y1 equal to m into x minus x1. அப்போ y minus 2 equal to m வேல்யூ வந்து -3/5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது equal to x minus x1 ஓட வேல்யூ வந்து 6. அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் -3 x minus 6 equal to 5 y minus 2. அதாவது இந்த altitude கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவோட வேல்யூ 6,2 அண்ட் ஸ்லோப்பு m இது ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி இதில் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் இது -3 x minus 6 இந்த 5 இந்த பக்கம் போச்சுன்னா 5 into y minus 2ன்னு கிடைக்குமா? அப்போ ஸோ இந்த உள்ளே கொண்டே விடுறோம். 5y 5 into 2 10 -10 -3x minus plus 3 into 6 18. அப்போ -3x minus 5y plus 18 minus இந்த பக்கம் சொன்னால் plus 10 equal to 0. அப்போ -3x minus 5y ரெண்டு ஆட் பண்ணால் plus 28 equal to 0. ஸோ மைனஸ் ரிமூவ் பண்ணுறோன்னு. ஸோ multiply by minus sign. ஓகேவா? மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 3x minus minus plus 5y. ஸோ ப்ளஸ் மைனஸ் -28 equal to 0. ஸோ the equation of the altitude is 3x plus 5y minus 28 equal to 0. ஸோ this is our final answer. Next 10th sum question read பண்ணுறேன். Find the equation of a straight line
which has slope minus 5 divided by 4 and passing through the point minus 1, 2. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். minus 1, 2 என்ற புள்ளி வழியாக செல்வதும் சாய்வு minus 5 divided by 4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லோப் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த given points வந்து minus 1, 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். thus equation of the line formula வந்து y minus y1 equal to m into x minus x1. ஸோ y minus ஸ்லோப்போட வேல்யூ வந்து இந்த பாயிண்ட்டை இது பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன், x1 y1. ஸோ y1ஓட வேல்யூ வந்து 2 minus 5 divided by 4 x plus 1. ஸோ இந்த 4 இந்த போச்சுன்னா 4 minus 5 x plus 1 minus இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துடுது. அப்போ minus 4 y minus 2 5 x plus 1 கிடைக்கும். 5 x plus 1 equal to இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸோட போச்சுன்னா minus 4 y minus 2ன்னு கிடைக்கும். இது வந்து 5x plus 1ன்னு கிடைக்கும். ஸோ அதான் ஃபார்ம் போயிருக்கு. அப்போ தான் 5 வந்து நெக்ஸ்ட் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 4 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 5x plus 5 equal to minus 4y plus 8. So 5x plus 4y plus 5 minus 8 equal to 0. இதெல்லாம் இந்த பக்கம் போச்சுன்னா அப்படியே ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸில் ப்ளஸ் ஆகும். ஸோ equal to 0. So 5x plus 4y minus 3 equal to 0. The equation of a line is 5x plus 4y minus 3 equal to 0. So this is our final answer. Next 11th sum question read பண்ணுறேன். You are downloading a song. The percent y bracketல வந்து in decimal form of megabytes remaining to get downloaded in x seconds is given by y equal to minus 0.1x plus 1 second. Find the total MB of the song. Next second subdivision. After how many seconds will 75% of the songs gets downloaded? Third வந்து after how many seconds the songs will be downloaded completely அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பாடலை பதிவிறக்கம் செய்யும்போது x வினாடிகளுக்கு பிறகு பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம் y ஆனது y equal to minus 0.1x plus 1 என்ற சமன்பாட்டின் மூலம் குறிக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பாடலின் மொத்த MB அளவை காண்க. செகண்ட் வந்து 75% ஆஃப் பாடலை வந்து பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும். தேர்ட் வந்து எத்தனை வினாடிகள் கழித்து பாடல் முழுமையாக பதிவிறக்கம் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து y equal to minus 0.1x plus 1 இதுதான். இதில் வந்து ஒன்று வந்து பாடல் வந்து பதிவிறக்க செய்கிறாங்க, அது வந்து கிராஃபில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் அதோட ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன். ஸோ when x equal to 0 அப்படின்னா இப்போது இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். எழுதிட்டு இதை வச்சு நான் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ் வேல்யூ வந்து 0 நான் இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அப்போ எக்ஸ் வந்து 0ன்னு போட்டால் 0 இன்ட்டு சம்திங் 0 ப்ளஸ் 1, அப்போ 0 ப்ளஸ் 1 1 தான். அப்போ y ஈக்குவல் டு 1 கிடைக்கும். வென் y ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 0.1ன்னு இருக்குது. இப்போ பாயிண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணேன்னா இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ண பாயிண்ட் ரிமூவ் ஆகுமா? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். அப்போ 10xன்னு எனக்கு கிடைக்கும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 10, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து எக்ஸே ஒய்ஏ பாயிண்ட்ஸை வந்து நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபைண்ட் பண்ண பாயிண்ட்ஸை தான் வந்து இங்கே சும்மா ரஃபாக நான் வந்து கிராஃபில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. சும்மா ரஃபாக நான் கிராஃபை வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, நான் இங்கே செகண்ட்னு போட்டேன், ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான். என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் எம்பி ஆஃப் தி சாங் கேன் பி அப்டைன்டு வென் டைம் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு என்ன 1 தானே. ஸோ 1 MB அதுதான். எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 1 MB அதுதான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து டைம் வென் 75% ஆஃப் சாங்ஸ் இஸ் டவுன்லோடட். ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து என்ன 75னா 100 இருக்குது, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 25% இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0.25 எடுத்துக்கலாமா. அப்போ 0.25 ஈக்குவல் டு மைனஸ் 0.1 இன்ட்டு சார் 1x ப்ளஸ் 1. அப்போ 1x இந்த பக்கம் வச்சுன்னா 0.75. இது முடிய வேண்டியது, இது மொத்தமாக சேர்ந்தது என்ன 75%. அதை வந்து நம்ம 0.75 எடுத்துக்கலாமா. அப்போ 0.1x ஸோ மைனஸ் 0.1x ப்ளஸ் 1 ஈக்குவேஷன் படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.25 ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1 கிடைக்குமா. அப்போ இந்த இது வந்து எக்ஸ் வந்து இந்த பக்கம் எக்ஸ் தானே நான் ஃபைண்ட் பண்ணேன். ஸோ நம்ம இதை கொண்டு வந்துட்டேன். அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது 1 மைனஸ் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கேன். 1 மைனஸ் 0.25 கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் 0.25னா 0.75 தானே ஆன்சர். ஸோ 0.1x ஈக்குவல் டு 0.75. ஸோ இந்த மல்டிபிகேஷனுக்கு இந்த டிவிஷன் ஆகுமா. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 7.5 செகண்ட்ஸ் தானே கிடைக்கும். ஸோ 7.5 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சாங் வில் டவுன்லோடட் கம்ப்ளீட்லி வென் ரிமைனிங் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0னா மைனஸ் 0.1x ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக 10 தான். ஸோ 10 செகண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 12th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள XY வெட்டுத்துண்டுகளை கொண்ட நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க. ஃபஸ்ட்டு வந்து 4, -6, செகண்ட் வந்து -5, 3/4 கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ஹூஸ் intercepts on the x and y axis are given below அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 4, -6 செகண்டு வந்து -5, 3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து x டிவைடட் பை a ப்ளஸ் y டிவைடட் பை b ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண x/4 ப்ளஸ் y/-6 ஈக்குவல் டு 1. ஸோ இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், இப்போ x/4 ப்ளஸ் y/-6 ஈக்குவல் டு 1 இருக்கா. ஸோ நான் பேஸை ஈக்குவல் பண்ணுறக்காக இங்கே வந்து 3ஆலையும் இங்கே வந்து 2ஆலையும் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும் 3x ப்ளஸ் -2y இங்கே மைனஸ் சைன் இருக்குல்ல. ஸோ -2y டிவைடட் பை 12னு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவல் 1க்கு ஈக்குவல். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ 3x - 2y ஈக்குவல் டு இந்த டிவிஷனில் இருக்கிற மல்டிபிகேஷன் 1 × 12 12 தான். ஸோ 12 அப்படி எழுதியிருக்கேன். 3x - 2y ஈக்குவல் டு ப்ளஸ் 12 இந்த போச்சுன்னா -12 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். x டிவைடட் பை -5 ப்ளஸ் y டிவைடட் பை 3/4 ஈக்குவல் டு 1. இப்போ -x/5 -4 divided by 3. ஏன்னா டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக தலைகீழ் ஆகும். அப்போ 4y divided by 3 equal to 1 கிடைக்கும். ஸோ இதை வந்து இங்கே வந்து திரும்பவும் பேஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து 3ஆலையும்
இங்கே வந்து 5ஆலையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? -3x ப்ளஸ் 5 × 4 20y டிவைடட் பை 15. ரெண்டு பேஸ் ஈக்குவல் ஆயிருமா? அப்போ 15 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த டிவிஷனில் இருந்து போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 1 × 15 15, அதான் இங்கே எழுதியிருக்கேன். -3x ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 15. ஸோ இந்த 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x. ஸோ சரி, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை நான் ரிமூவ் பண்ணேன்னா இதை கொண்டு போகலாம். இல்லை நீங்கள் இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியும் நீங்கள் ரிமூவ் பண்ணல. எப்படி பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ 3x minus 20y plus 15 equal to 0. So this is our final answer. Next 13th question பார்க்கலாம். Question read பண்ணுறேன். Find the intercepts made by the following lines on the coordinate axis. கொடுக்கப்பட்ட தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்ட நேர்கோடுகளின் சமன்பாட்டிலிருந்து ஆய அச்சுக்களின் மேல் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3x minus 2y minus 6 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து x intercept when y equal to 0 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா 3x minus 6 y வந்து 0வாக இருந்துச்சுன்னா 2 × 0 0 தான். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 3x minus 6 equal to 0ன்னு இருக்குமா? அப்போ x equal to எழுதுகிறேன். 3x 6ஆ? அப்போ x equal to 6/3. அப்போ x equal to 2. Next y intercept when x equal to 0. 0னா 3 × 0 0. ரிமைனிங் இதுதான் இருக்கும். minus y equal to 6 divided by 2. இப்போ மைனஸ் சைன் இது போச்சுன்னா y equal to -3. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் அதிலே செகண்ட் சப்டிவிஷன் ஈக்குவேஷன் வந்து 4x + 3y + 12 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எதிரே எக்ஸ் இன்டர்செப்ட்னா y equal to 0. அப்போ 0 ஆயிடுச்சுன்னா 4x + 12 equal to 0. அப்போ x equal to -12 divided by 4. ப்ளஸ் இந்த பக்கம் -12 divided by 4. இது கேன்சல் பண்ணுறோம் 3. ஸோ -3. x equal to -3. So this is our answer. Y intercept when x is equal to 0. 3y plus 12 equal to 0. Y equal to -12 divided by 3. இது cancel பண்ணா -4. So y is equal to 4. Okay, கிடைச்சிருச்சுங்களா? Next sum பார்க்கலாம். 14th sum. Question read பண்ணுறேன். நேர்கோட்டின் சமன்பாட்டினை காண்க. First subdivision 1, -4 என்ற புள்ளி வழியாக செல்லும் போது வெட்டுத்துண்டுகளின் விகிதம் 2:5. செகண்ட் -8, 4 என்ற புள்ளிகள் வழி செல்லும்போது ஆய அச்சுக்களின் வெட்டுத்துண்டுகள் சமம். ஃபைண்ட் தி அதேவே கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன். ஃபஸ்ட்டு வந்து பாசிங் த்ரூ 1, -4 அண்ட் ஹேஸ் intercepts which are in the ratio 2:5. Second, passing through -8, 4 and making equal intercepts on the coordinate axis. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி, இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துடலாம். ரேஷியோ ஆஃப் தி இன்டர்செப்ட்ஸ் வந்து 2:5 கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் ஆஃப் தி லைன் வந்து -5/2. ஸோ ரேஷியோன்னு கொடுத்துட்டாலே வந்து ஸ்லோப் வந்து 5/2ன்னு எழுதலாமா? ஸோ அதுதான். அப்போ ஈக்குவல் டு -5/2. அப்போ இது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு பாயிண்ட் ஸ்லோப் வேல்யூ தெரியும்னா ஃபார்முலா என்ன? y - y1 = m × x - x1. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட் ஒன்று என்ன? 1, -4. இது ஸ்லோப் வேல்யூ ரெண்டையும் இது பண்ணுறேன். x1 y1. ஸோ y - y1 ஓட வேல்யூ -4. ஸோ -+4 ஈக்குவல் டு -5/2 x - 1. ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2y + 4 -5 x - 1. அப்போ 2y 4 8 ஈக்குவல் டு
minus 5x minus minus plus 5. ஓகேங்களா? அப்போ 5x plus 2y plus 3 equal to 0. So this is our answer. Next, slope of the line கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Y intercept divided by x intercept equal into minus 1 equal to minus 1 தான். அப்போ y minus y1 equal to m into x minus x1. அப்போ y minus 4 கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன 8,4னு கொடுத்துருக்காங்க given point. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ minus 1 ஸ்லோப் வந்து minus 1. ஸோ அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி y minus 4 minus 8 இது உள்ள கொண்டு போச்சுன்னா minus 8 minus 8னா அப்போ x plus x. அப்போ இந்த x plus y plus 4 minus 8 y minus 4 equal to இந்த minus 1 வந்து உள்ள கொண்டு போனோம்னா minus 1x minus minus plus ஆல்ரெடி minus 1 இருக்குது. அப்போ minus 18ன்னு வரும். ஓகேங்களா? அதுதான் இங்கே வரும் minus 1x minus 8. ஸோ y x இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா x ப்ளஸ் y minus 4 இந்த minus 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 8 minus 4. ஸோ இதுக்கு மேலே இங்கேருந்து இங்கே எழுதுகிறேன். உள்ள போச்சுன்னா என்ன வரும் x plus y minus 4 plus 8 equal to 0. So இது ரெண்டே same பண்ணா plus 4 equal to 0. So x plus y plus 4 equal to 0. So this is our final answer. இப்போ இதில் இருக்க sums எல்லாம் ஒரு overview பார்த்துடலாம். Hello students, exercise 5.3 இருக்க sums எல்லாம் overview பார்த்துடலாம். First sum question இது, அதுக்கான solution இது. இந்த மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்மை வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஈக்குவேஷன், செகண்ட் சப்டிவிஷனோட ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதிலேயே மெத்தட் 2 பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபைண்டிங் தி மிட் பாயிண்ட், இது வந்து மெத்தட் 2. ஸோ மெத்தட் 2 அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Next, fifth question, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், அதுக்கான கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது, இங்கிலீஷில் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. செவன்த் கொஸ்டின், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். செவன்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. நெக்ஸ்ட் செவன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க, சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் அதிலே செகண்ட் சப்டிவிஷன்,
சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final answer. Next 11th question, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் ஃபஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர் and third subdivision. Next 12th question இது, இதுக்கான ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இது, செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், 14th ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது, இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.